வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். கேரள முதலமைச்சராக சதீசன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அழைப்பு. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி. மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு. தமிழக வெற்றிக்கழக அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி மே 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு முக்கிய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஐரோப்பா மற்றும் வளைகுடா நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய் கூட்டமைப்பை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். முதலில் ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயானை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர்களை சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் நார்வே செல்லும் அவர் 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டிற்கு 43 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.84 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ₹3.14 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.98 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று ₹3.11 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் டீசல் ₹95.50 விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய அரசின் தவறுக்கு பொதுமக்கள் விலை கொடுக்கின்றனர் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். கேரள முதலமைச்சராக சதீசன் பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் தகுதியை பெற்றது. இதனையடுத்து கேரளாவின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி தீவிரப்படுத்தியது. நீண்ட இழுபறிக்கு பிறகு சதீசனை முதலமைச்சராக காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்தது. இதனையடுத்து நேற்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் சதீசன் தேர்வு செய்யப்பட்டார். வரும் திங்கட்கிழமை பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கச்சா எண்ணெய் விலை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு போன்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றனர். இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதேவேளை 5 மாநில தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. தற்போது தேர்தல் நிறைவடைந்த நிலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.84 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில்
ரூபாய் உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 103.98 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சென்னையில் 1 லிட்டர் டீசல் ரூபாய் 92.39 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ரூபாய் 11 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் டீசல் ரூபாய் 95 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக வெற்றிக்கழக அரசு மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மகளிருக்கு மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படி ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அரசு அமல்படுத்தியது. அதன்படி 1,31,00,000 பெண்கள் பயனாளிகளாக கண்டறியப்பட்டு மாதந்தோறும் 15ஆம் தேதி அவர்களின் வங்கி கணக்குகளில் தலா ரூபாய் 1000 உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. புதிய அரசு ஆட்சி அமைந்துள்ள நிலையில் வழக்கம் போல் பயனாளிகளுக்கு மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,31,00,000 பெண் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 என்று காலை வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1000 உதவித்தொகை மாணவ மாணவியரின் வங்கி கணக்கில் தாவேக அரசால் நேற்று வரவு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும், பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் அதனையும் நாங்கள் வரவேற்போம் எனவும் சிதம்பரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தமின்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமின்முன் அன்சாரி சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டில் வலிமையான கட்சிகள். தற்போது அதிமுக பிளவுபட்டிருப்பது வருத்தமாக உள்ளது என்று தமின்முன் அன்சாரி தெரிவித்தார். மேலும் திமுகவை தீய சக்தி என்று கூறிய தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துள்ளது எனவும், அதிமுக பிளவுபடுவதற்கு குதிரை பேரம் நடைபெறுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மௌனமாக உள்ளார் என்றும், இதனால் குதிரை பேரம் நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும், 717 டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும், பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் அதனையும் நாங்கள் வரவேற்போம் எனவும் தமின்முன் அன்சாரி தெரிவித்தார். கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுன்றாங்க. அதாவது அதிமுகவை உறவாடி ஒழிக்கணும், அதுக்கு அடுத்து திமுக கை வைக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம். புதிய வரவுகளெல்லாம் தமிழ்நாட்டில் இறக்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாஜக போட்ட திட்டம் அதிமுக விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற கவலை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த அதிமுக ஒரு தரப்பை பிரித்து அவர்களுக்கு அமைச்சர் வாய்ப்பு, வாரிய வாய்ப்பெல்லாம் ஆசை காட்டியிருக்கிறார்கள் என்று எடப்பாடி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே இப்போ பல கோடி ரூபா பணம் கைமாறினதாக அவர் சொன்னதாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக திருவள்ளூரில் தாவேக சார்பில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் அன்னதானம் வழங்கினார். மே 10ஆம் தேதி தமிழக பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னிலையில் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக திருவள்ளூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர செயலாளர் கலை ஏற்பாட்டில் திருவள்ளூர் நேதாஜி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் வழிபாடு செய்த பின்னர் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் கோவில் வளாகத்திற்குள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட, நகர, கிளை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கட்சியை பிளவுபடுத்தியவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றும்,
2.5 கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிறார்கள் என்றும் தூத்துக்குடியில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புல்டன் ஜெஸ்லின் தெரிவித்தார். தூத்துக்குடியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புல்டன் ஜெஸ்லின் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தற்போது வலைதளங்களில் அதிமுக பிளவுபட்டது என்ற செய்தி வலம் வருகிறது என்றும், வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் போன்றோர் கட்சியை பிளவுபடுத்தி எந்த யுக்தியை பயன்படுத்தினாலும் அதனை எடப்பாடி பழனிசாமி முறியடிப்பார் என்றும், கட்சியை பிளவுபடுத்தியவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றும், 2.5 கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிறார்கள் என்றும், அத்தகைய தொண்டர்களை நம்பியே அதிமுக உள்ளதாகவும் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புல்டன் ஜெஸ்லின் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் பம்பரமாக சுற்றி வேலை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், கட்சியில் சோதனை காலம் வரும்போது இதைவிட பெரிய சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்தவர் எடப்பாடி எனவும், தன்னுடைய தொகுதியில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர், தன்னை நம்பி வந்தவர்களை வெற்றி பெற செய்தவர். ஆகையால் கட்சியை பிளவுபடுத்தி சதி செய்பவர்களை ஜெயலலிதா அம்மா காலத்தில் என்ன தண்டனை கொடுத்து கட்சியை விட்டு நீக்கினார்களோ அதே போன்று எடப்பாடியார் செயல்பட வேண்டும் என்றும் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புல்டன் ஜெஸ்லின் தெரிவித்தார். கட்சி ஒழுங்கு நடவடிக்கை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் பவர் என்ன, அந்த ஒழுக்கம் என்ன, அந்த எக்கு கோட்டை என்ன, அம்மாவுடைய அந்த ஆட்சி நடத்தும் போது தவறு செய்வர்களை எப்படி தண்டிப்பார்கள், அந்த தண்டிப்பு என்னவென்று புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருக்கணும். நீங்கள் இதில் லூஸ் விட்டீங்கன்னா அவனுக்கு 30 பேர் போய் 2 பிரிவாக பிரித்து கட்சியை உடைக்கணும், கட்சியை அழிக்கணும், ரெட்டலையே இல்லாமல் ஆக்கணும்னு ஒரு வழிக்கு போகிறானுங்க. இதுக்கு எடப்பாடியார் உடனே முடிவெடுத்து உடனே அவனுக்கு கட்சி அடிப்படையில் தூக்கணும். கட்சி தொண்டர்கள் இளைஞர் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எடப்பாடியார் என்ன முடிவெடுப்பார்னு. எடப்பாடியார் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரானதை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தாவேகாவின் கொள்கை தலைவர்களின் உருவப்படங்களுக்கு தாவேகாவினர் மலர் தூவி மரியாதை செய்த பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாட்டில் புதிதாக உருவான தமிழக வெற்றி கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், IUML ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். கட்சி தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட தாவேகாவினர் தங்கள் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாவேகாவின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் உருவப்படங்களை வைத்து மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இதில் நகர செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் விற்பனை மையத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி, ஜாம், ஜெல்லி உணவுப் பொருட்கள், உழவர்களால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், மலர் செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் உள்ளிட்டவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் திறந்து வைத்து பார்வையிட்டு அலுவலக வளாகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக இம்மை செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திலீப், வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் சுப்பையா, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் பொன்னி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற
சிவசங்கர் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். அதன்படி இன்று திருமாந்துறை, பெண்கோணம், ஆடுதுறை, ஒகலூர், அத்தியூர், லப்பை குடிக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் விபத்தில் காயமடைந்த கட்சியின் பொறுப்பாளரை சந்தித்து நலம் விசாரித்தார். கரூரில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மதியழகன் 8 இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தான்தோன்றி மலை, ராயனூர், பசுபதிபாளையம், காந்தி கிராமம், ஜவஹர் பஜார் உள்ளிட்ட 8 இடங்களில் கோடை காலத்தின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்தும் மாலைகள் அணிவித்தும் சிறுவர்கள் விசில் அடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 22 இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் திறக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அதன் முதல் கட்டமாக இன்று 8 இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார். இது குறித்த தகவலை கூடிய விரைவில் தெரிவிப்பார் என்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் தெரிவித்தார். சேலத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த கருப்பு திரைப்படம் பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக ரசிகர்கள் மன்றத்தினர் கேக் வெட்டி திரைப்படம் காண வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திரைப்பட நடிகர் சூர்யா நடிப்பில் கருப்பு திரைப்படம் நேற்று வெளியான நிலையில் பல்வேறு இடங்களில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சேலம் குகை பகுதியில் உள்ள திரையரங்கில் கருப்பு திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சேலம் தெற்கு மாவட்ட சூர்யா இளைஞர் மன்றம் சார்பில் மன்றத்தின் மாவட்ட தலைவர் கார்த்திக் தலைமையில் ரசிகர் மன்றத்தினர் கலந்து கொண்டு சூர்யா பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கருப்பு திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ரசிகர்களை வரவேற்றனர். அப்போது சூர்யா திரைப்படம் வெளிவருவதுதான் எங்களுக்கு தீபாவளி திருநாள் என்றும் குடும்பத்துடன் காணும் வகையில் கருப்பு திரைப்படம் அமைந்துள்ளது என்றும் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் பெரும் வெற்றியை பெறும் என்று ரசிகர்கள் தெரிவித்தனர். கொண்டாட்டத்தில் மன்றத்தின் செயலாளர் கௌதம், பொருளாளர் அஜித், கௌரவ தலைவர் மோகன்ராஜ், சங்கர், தினேஷ், தேவா, விஜய நிர்மல், பிரகாஷ் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்ட சூர்யா ரசிகர்கள் மற்றும் சூர்யா ரசிகர் மன்றத்தினர் கலந்து கொண்டனர். பட்டாசாலை அதிபர்கள், பொதுமக்கள் மற்றும் பட்டாசு தொழிலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து ஆலோசனை கமிட்டி அமைக்கப்படும் என்று மதுரையில் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சருமான கீர்த்தனா மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிவகாசியில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என சொல்கின்றனர். சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என பாராட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது சிவகாசி நீதிமன்றம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் 24 மணி நேரமும் தன்னை நேரடியாக சந்திக்கலாம் எனவும் சிவகாசி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி குறைவாக இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்துள்ளோம், அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி தற்போது பட்டாசாலை அதிபர்கள், பொதுமக்கள் மற்றும் பட்டாசு தொழிலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து கமிட்டி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்போனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் வலியுறுத்தினார்.
பெரம்பலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள சிவகுமார் முதன்முறையாக மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மெருளானினியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கைகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக ஆட்சிக்கும் நற்பெயரை பெற்றுத்தரும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கினை முறையாக பாதுகாப்பதோடு குற்றங்களை தடுக்கும் வகையிலும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து கட்டுப்படுத்திடவும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த சிறுவத்தூர் கிராமத்தில் செயல்படும் பள்ளிக்கூடம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் கடை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையம் அருகே 500 மீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை மூட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டதன் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி வளாகம் வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள கடைகளை மூடி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த பெரிய சிறுவத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளி இரண்டிற்கும் நடுவே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடை மூட வேண்டும் என வலியுறுத்தி கடை முன்பு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரூபாய் 10 லட்சம் செலவு செய்தும் என் மகனை காப்பாற்ற முடியவில்லை என்றும் என் குடும்பம் அழிஞ்சு போன மாதிரி யார் குடும்பமும் அழிஞ்சு போக கூடாது என்றும் பெண்மணி ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் மதுக்கடைகளை முழுவதுமாக மூடினால் நீங்கள்தான் அடுத்த முறையும் முதலமைச்சர் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் போதை ஆசாமி ஒருவர் திடீரென குவார்ட்டர் பாட்டிலை உடைத்து டாஸ்மாக் கடையை மூடக்கூடாது என பெண்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆளுநர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தோம் என்று கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அடுத்த கோவில் சித்தமல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு மணிமண்டபம் திறப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் பழனிசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுக்கூட்டத்தில் வீரபாண்டியன் பேசினார். அப்போது தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே நல்ல வாக்குகளை பெற்றுள்ளது என்றும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாததால் ஆதரவு கோரியதன் பேரிலும் ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காகவும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், முஸ்லிம், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்தோம் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கருங்கல் பாலூர் சந்திப்பில் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை வாடகைக்கு விடும் கடையில் ஏணி உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரோ என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக கருங்கல் பாலூர் சந்திப்பில் கட்டிடம் கட்ட தேவையான உபகரணங்களை வாடகைக்கு விடும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கடையின் முன் ஏணியை கட்டி வைத்துவிட்டு கடையை பூட்டி சென்றார். காலையில் கடையை திறந்தபோது ஏணி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் குல்லா அணிந்து வந்த இருவர் ஏணியை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் கருங்கல் காவல் நிலையத்தில் ஆண்ட்ரோ புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.
போலூர் அடுத்த குன்னத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. போலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் திருவண்ணாமலை சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவில் அருகிலிருந்து குன்னத்தூர் தனியார் திருமண மண்டபம் வரை வாகனத்தில் நின்றவாறு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது சாலையின் இரு புறங்களிலும் நின்றிருந்த பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜ் சிலைக்கு, ரெட்டேரிப்பட்டு கூட்டு சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலூர் அடுத்த குன்னத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அப்போது தன்னை தொகுதி மக்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தனது மின்னஞ்சல் முகவரியை தெரிவித்து அதில் தங்களது கருத்துக்களை பதிவிடலாம் எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சத்யா, ராமச்சந்திரன், யாசின், ஒன்றிய செயலாளர் குருவிமலை பிரேம்குமார், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருத்தணியில் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத மின்சாரம் நிறுத்தம் செய்யப்படுவதால் வணிக நிறுவனத்தினர், தொழிலாளர்கள், பொதுமக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட சென்னை சாலை, கலைஞர் நகர், பூங்கா நகர், பைபாஸ், ரவுண்டானா, கம்பர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளும் வணிக நிறுவனங்களும் உள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் தினம்தோறும் இரவு நேரங்களில் 4 தவணைகளாக அறிவிக்கப்படாத மின்சார நிறுத்தம் செய்யப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள், தொழிலாளர்கள், குழந்தைகள், பெண்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மின்சாரம் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இரவு நேரத்தில் அதிக அளவில் கொசுக்கடியில் மீள்வதற்கு முறையான மின்சாரம் இல்லாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்றும், மின்சாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சித்குமார் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழகத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரஞ்சித்குமார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து ரஞ்சித்குமார் காஞ்சிபுரத்தில் வழிபாட்டு தலங்களில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். கோடை விடுமுறை என்பதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். கோடை விடுமுறை என்பதால் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வந்து திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். இதேபோன்று நீச்சல் குளம், சிறுவர்கள் பூங்காவிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். கேரள முதலமைச்சராக சதீசன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அழைப்பு. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு. தமிழக வெற்றிக் கழக அரசு நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.